உலகத்தில் அப்ப இருக்கிறான். அத நம்பிக்கையோடு இருந்தாலும் சிறப்பு கிடைக்கும். ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் நாம தப்பிக்கிட்டு வர்றான் இல்ல. நீங்க நினைக்கலாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சின்ன சர்க்கல்கள், அது இறைவன் நிச்சயித்தது. ஜனனத்தையும் மரணத்தையும் இறைவன் தான் நிச்சயிக்கிறார். உன்னாலும் என்னாலும் எரிய முடியாது. அற்புதம் நிறைந்த இறைவன் வாழ்க்கையிலே சிறப்பு உணர்ந்தவனுக்கு தான் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். இந்த பேட்டையிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் நெல்லைக்கோள் கால் வைக்கின்ற பொழுதெல்லாம் புதுப்பேட்டை நிகழ்ச்சி என்றாலே மிகவும் மகிழ்ச்சியோடு. காரணம், என் அன்பான மக்கள் இவ்விடத்திலே மதங்களை கடந்தது. நீங்க பாருங்க. ஆமா, ஐயா சொல்றாரு, அல்லாஹ் இல்லல்லாஹ் ரசூல் மகிழல்லாஹ் சிவ சிவா சிவமண்டலம். இல்ல கிழிச்சிட்டான். கூடத்தை பார்த்தா அவனும் மறந்துட்டான். எல்லாருக்கும் எல்லா பாக்கியம். அல்லா இல்லல்லா ரசூல் உச்சி பிடிப்புல அந்த வார்த்தைக்கு வருகிறது அல்லவா? அம்மா, அப்போ எங்க இருக்கிறான் பரம்பொருள்? நம்முடைய இந்த உலகம் முழுக்க எங்கும் இருந்த சொல்றாரே, மொச்சம் விற்கும் நரகம் விற்கும் நரக பாவி உயிர்க்கும் நாசம் விற்கும் பகவி உயிர்க்கும் எவ்விற்கும் நீங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகர. மோட்சமிருக்கும் நரகமிருக்கும் தீ நரகப்பாய். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை உயிரும் யாருக்குதான்? கடவுள். அவன் இல்லாத இடம் எங்கெல்லாம் இருக்க? எல்லாம் எல்லாரும் இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை வருவதும் இல்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. என்ன படைச்சவன்? படைத்து நிறைந்தவர் வானம் அடிவு நம்மை அந்த இரண்டத்தை படைத்து நிறைந்தவன் பரம்பொருள். அவன் இல்லாத இடமில்லை மக்களே. அந்த இறைவனை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியோ கும்பிடணும். பட்டினி கிடக்கப்படாது, வேதம் இருக்கப்படாது. சிவச்சந்திரன் சொன்னா சிக்கன் மட்டன்ல போய் குளிச்சு கொண்டு சிவச்சந்திரன் சொன்னா வேற இருக்கப்படாது. நல்ல சிக்கன் வாங்கி தின்னுதே சீக்கிரம் ஜோலி முடிச்சு போகும். அப்படியா? அன்னைக்கெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் கரிசோறு. எல்லாம் உயிரோட இருக்கும். அதுவும் தீபாவளி வந்தார். அதுவும் கரிசோறு சமைக்கிறதுக்குன்னே ஒரு விடிலி கட்டி வச்சிருப்போம், ஒரு வளவு. அதுக்குள்ளதான் அந்த சட்டி கமுத்து போட்டிருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி கரண்டி, அது ஆப்ப சிரட்டை, இதெல்லாம் அங்கே இருக்கும். யாராவது புது மாப்பிள்ள மருமம் வந்தா மாமியா அந்த சட்டியை எடுப்பான். இல்லை தீபாவளி வந்தா நம்ம அம்மா அந்த சட்டியை தூக்குவோம். ஆமாம், எல்லாம் புரியலன்னா வீட்டுக்கு 4 கோழியாவது வளரும். அதுக்குன்னு ஒரு கூடு வச்சுருப்போம். ஒரு பசு நிற்கும், 4 ஆடு நிற்கும். ஆடெல்லாம் தீபாவளிக்கு தான். அதில் நம்ம வயலில் பங்கு போடுவோம். ஏய், ஒரு ஆடை வாங்கி எங்க உனக்கு பங்கும் பங்கு போட்டு சோழி முடிப்பேன். அப்பவும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான். அதுவும் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வீட்டெல்லாம் சாணி வச்சு முழுவா. இப்போ எந்த அத்தா முழுவுறா, முழுவி எல்லாம் கிளியர் பண்ணி இந்த சட்டி அங்கே கொண்டு போடுவா அடுத்த வருஷம் தான். ஆமாம், அதுக்கிடையே என்னெல்லாமோ போச்சு எடுத்து வீட்டை சாப்பிடும். அப்போ அசைவன்னா அன்னைக்கு தீண்டத்தகாததான் ஒதுக்கி வச்சோம். ஆனால் இன்னைக்கு தினந்தோறும் கல்யாண வீடா, காணாத்து வீடா, எல்லாம். ஆமா, அன்னைக்கு மாதிரி யாராவது வீட்டுல இப்ப கோழி வளர்க்கியா? இல்ல. ஆடு வளர்க்கிறியா? இல்ல. மாடு வளர்க்கிறியா? கிடையாது. அப்ப இத்தனை பேரை தள்ளி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நகரத்துக்குள்ளே 1000 ஹோட்டல் இருக்கு. 1000 ஹோட்டலில் டெய்லி பிரியாணி போடுவான். கோழிக்கு எங்க போவான்? அதானே, ஆட்டுக்கு எங்க போவான்?
எங்க இருந்து எடுப்பான்? அது நாய்க்கறியா பூனைக்கறியான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது காக்கா கறியா கழுவு கறியான்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. முடிஞ்சா சோய் முடிஞ்சா அப்பக்கு இப்போ ஹோட்டல்ல போய் தின்னுட்டு வீட்டில் இருந்தாரு. கல்யாணம்னா கரிசோறு, ஆமா கல்யாணம் கரிசோறு, எல்லாருக்கும் கரிசோறு. நல்ல காலம் ஐயாவளியில மட்டும் ஐயா சொல்லாம விட்டுட்டு போயிட்டாரு. நிறைய பேருக்கு அதையே பிடிக்கல. என்ன இந்த ஐயாவளிக்காரன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கறி திங்கப்படாதுங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? காலையில படிக்க போகும். காலையில படிக்க போயிடும். ஆமா குத்திக்கிழமை கொடுத்தாச்சு, சாமி கொடுத்தாச்சு, ஐயா கொடுத்தாச்சு, 8 மணியோட சாமி கூட முடிச்சு. இது என்ன செய்யலாம்? போற போக்கில் அந்த கசாப்பு கடையில் 1 கிலோ வாங்கிட்டு நீ இருங்க. ஞாயிற்றுக்கிழமை இனி நம்ம கோயில் போக மாட்டோம் இல்லையா? இல்லையா? இனி போக மாட்டோம் இல்லையா? இப்ப தெரியல. பொருள்களை கொக்குனாது ஒழுங்க போன இடத்தில் கொக்க கண்டே சிவனே ஐயா. அதனால நீங்க உணவை நான் மாத்திர சொன்ன மாட்டீங்களா? சொல்லுங்க. அசைவம் சாப்பிடாதவங்க கை தூக்கணும். சாப்பிடாதாங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் பொதுவாகவே அசைவம் சாப்பிடாதவங்க கை தூக்கணும். பொய் சொல்லக்கூடாது. ஆஹா, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் 5 பேர் கை தூக்கி நடந்துருவாங்க. அப்ப நடந்துடும். இந்த சவுண்ட் சாப்பிட்றது கூட கை தூக்கல. மெயினானது. ஆமா, நீயும் கை தூக்கலையே, கையை தூக்கித்தான் இருக்கிறீங்க. அப்போ வாழ்க்கையில் எங்கே போகிறோம்? எல்லாம் கரிசூரில் இருக்கிறோம். பிரியாணி எங்க இந்த நேரத்தில் நான் வந்து அதை சாப்பிடாத இது சாப்பிடாதன்னு அவ்வளோ வேற எனக்கு அந்த சாமியான் சீக்கிரம் செத்துன்னு தொலையாம இப்படி வந்து சொல்லிட்டு கிடக்கானே. உன் மனசுக்குள்ளேயும் போனோம். என்ன செய்யறது? நான் சொல்றதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கறத கேட்டுக்கிட்டே இரு, அது பாட்டு நடந்துகிட்டே போகுது. என்ன செய்யறது? புத்தியின் குறை வைக்காது அனைத்து உயிரிலும் இறைவன் இருக்கிறாங்க என்பதை நீ திங்கிற கோழையிலே இறைவன் இருக்கிறாங்க. அதானே நீ திங்கிற ஆட்டிலே இருக்கிறாங்க. ஆமா, நீ சாப்பிடுற மாட்டிலே இருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். எல்லாம் சாமி என்ன பண்றாங்க? நம்ம என்னத்தை தான் என்ன திங்குது? சிரிப்பு வருது. நல்ல சிரி, நல்ல சிரி. ஆமா, அவருக்கு வேற வேலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா உயிரும் சாமின்னா எல்லாம் சாமி தானே. ஆமா, திங்கு சாமிதான். திங்கு சாமிதானே. அதானே நீ தான் முதல்ல சொல்றாரு ஐயா உள்ள இருக்காரு. அப்ப அவரே தங்கிட்டு போறாரு. நமக்கு என்ன? நமக்கு அதான் சாப்பிடுறோம். நீ சாப்பிட்டு போ. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுத்து பக்குவமா இருந்தா உடம்பு கெடாம பாதுகாத்துக்கல. உடம்பு கெட்டு போச்சுன்னா வேண்டிய சாமி நம்மளை விட்டு போயிடுவாரு. செத்த பிறகு சொக்கம் வருது, பரலோகம் வருது, மச்சம் வருதுன்னா அதெல்லாம் சும்மா கண்டாங்க. ஆமா, செத்தவன் தான். நம்ம அப்ப பார்த்ததெல்லாம் செத்து போறான். யாராவது சொர்க்கத்தில் இருக்கணும் கடைசி போட்டானா? இல்ல ஏதாவது கனவு வந்து சொன்னாரா? இல்ல தியாயா வந்து சொன்னாரா? இல்லையே, ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் சொல்லாத ஒரு அப்பா சொர்க்கத்தில் இருக்காரு. எங்க இருக்குது? எல்லாமே உனக்குள்ளதான். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க. ஆமா, நிம்மதியான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, நிறைந்த வருமானம். இதுதான் சொர்க்கம் அக்கா. கையை தட்டு, இதுதான் சொர்க்கம். ஆமா, பிடிக்காத கொண்டாட்டி, கோவக்கார மாப்பிள்ள, குடிக்காத கணவன், ஆமா சொல்லி கேட்காத பிள்ளைங்க, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேசு, நோய் மம்பலம், ஆஸ்பத்திரி, இதாண்டி நரகம். அதான் எல்லாமே இங்கதான், எல்லாமே இங்கதான் இருக்குது. அப்ப சொர்க்கத்தை தேடனா புதுப்பேட்டை வைகுண்ட சாமி கிட்ட போய் மன்னாடி ஐயா. கோயில்
எனக்கு அதுதான் தேவை. வாழ்க்கையில நம்ம இன்னும் சொன்னங்கிறது மக்களுக்கு கேட்கணும். அப்படி கேட்டாதான் இருப்பதிலே பயனுண்டு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் புதுப்பேட்டை நகரில் ஆண்டவனுடைய அருள்மிகு சன்னிதானத்தில் அங்க கேட்குதா? ரெண்டு கை இப்படி காட்டினா எனக்கு ஒண்ணு தெரியல. கேட்குதுன்னா இப்படி. ரைட் ரைட் வெரி குட் வெரி குட். கேட்குது. என்ன இப்படி ஒன்றும் கேட்கல நம்ம நினச்சிட்டு நான் போய் அவரோட கூட்டுனா அவர் எங்கே கூட்டுறது இருக்கிறதே 8 பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் கூட்டுனா வேற தான் கூட்டணும். என்ன செய்யுது
வாழ்க்கையில் இப்போ யார் யார் என்னென்னமோ கூட்டிகிட்டு போகிறா அந்த லெவலுக்குலாம் போகிற மக்களை முதல்ல புத்தி வேணுமக்கா, புத்தியோடு இருந்தாலும் படிக்க முடியும். நீங்கள் பாருங்க 52 53 பேருன்னு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஊர் பேரும் கள்ளக்குறிச்சி குடிச்சதும் கள்ளச்சாராயங்கிறான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஊர் முழுக்க அப்படியா குடிப்பான். வாழ்க்கையில் எங்கே போது பார்த்தீங்களா எப்படியோ போகல. அதான் புத்தியின் கட்டமரே ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே நீங்க அனைவரும் இருக்கிற போது ஏன்னா நிகழ்ச்சியை 10 மணி வரைக்கும், அதனாலதான் 7:30 மணிக்குள்ளேயே எங்க சத்தம் போட்டுட்டோம். நீங்க வரீங்களோ இல்லையோ நான் கூப்பிடாத பாட்டு பாடிட்டோம். அவர் பாடிச்சதை கேட்டு தான் கூட்டமே வந்துருக்கு. எப்பவுமே புதுப்பேட்டையில் அப்படிதான் வருது கொஞ்சம் கொஞ்சமா வந்து. ஆனா லாஸ்ட்ல வந்தாலும் ஐயா 2 பாட்டோட நடத்திட்டே என்ன வந்தது லேட்டு. அதனால இனிமேல் 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துருங்க. நாம அப்பதான் அந்த சரியான நிகழ்வை கொண்டு போக முடியும். காலத்தோட ஒத்து போட, ஏன்னா காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் சொல்ல சும்மா வண்டி எடுத்துச்சேதா. இது எந்த ஒரு வண்டி? இது கேரளா வண்டி. கேரளா வண்டி எப்படி தமிழுக்குலாம் வரலாம்? அதானே. ஆமா, கேரளா வண்டி எப்படிலாம் தமிழுக்கு வரலாம்? ஏன்னா அவன் சிக்கல இருக்கான். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? என்ன போங்க இல்லை இப்படிலாம் வரலாம். சண்டைக்கு வரான், தண்ணி போட்டு நிற்கிறான். நாங்கள் வண்டி வந்து இருக்க நடு ரோட்டில் அப்படி இருக்கான். என்ன மீறி போனா போயன் ஏற்றி பேர் பார்ப்போம். அவன் அடிக்கவும் முடியும். போலீஸுக்கு போன் பண்ணா அவங்களும் அடிக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்கறதே அவன் தான். எப்படி இருக்கு அவளை கெஞ்சு குத்துவேன். எப்போ ஐயா என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு பாட்டியும் பாடிக்கிட்டான். பாடிக்கிட்டு இப்படி காலை பசுக்கு மேலே வச்சுருக்கிறான். நாடு போற போக்க பண்ணிங்களா? வாழ்க்கை எங்க போன இது சங்க கூட்டம் அடிக்கடி ஆண்டவனுடைய அருளோடு இந்த நிகழ்விலே ஒரு அற்புதம். நம்முடைய புதுப்பேட்டை ஐயாவுடைய திருப்பதிக்கு அன்பான சான்றோர் மக்கள் கூடியிருக்கிற நேரத்தில் ஐயன் ஒரு பாடல் பாடுகிற நேரத்தில் உங்களோடு இந்த அன்பு பிள்ளைகள் ஐயாவுடைய தர்மம் வேண்டி உங்களோடு வருகிறார்கள். தர்மம் தந்தவரும் நல்லவர்தான், தராதவரும் நல்லவர்தான். சொன்னாரு ஐயா, தராதவரும் நல்லவர்தான் சொல்லிட்டாரு. என்ன நம்ம கொடுக்காம இருந்தாலும் நல்லவன் தான் நினைச்சுக்க கூடாது. இருக்கிறது ஏதாவது நாங்க மற்றவங்க மாதிரி காணிக்கலாம் வாங்குறது இல்லை. உண்மையிலே காணிக்கையெல்லாம் கேட்கல. உங்களால் முடிந்த தர்மத்தினை செய்து புதுப்பேட்டை திருவிழாவில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாமே. அப்படித்தானே? பங்கெடுக்குமா? ரொம்ப காலத்துக்கு முடி பாடினேன். இப்போ கொஞ்ச நாளாக மறந்து போச்சு பாடுறதில்லை. ஏன்னா அது இத்தனை நீளத்துக்கு போகும். அதனால இப்போ இந்த தர்மம் பிச்சைகள் வேண்டி வருகிற நேரத்தில் இந்த பாடல் உங்களுக்கு ஒரு நாட்டுப்புற பாடலாம் கேட்டிருக்கீங்க. இருக்கு நம்ம பாடுவோம். கொண்டாங்க மக்கா. Siva,
செய்யாத சாமியா வெற்றி வாகன சாமி வைகுண்ட ஆனந்த காட்சியாய் மாறாரா ஆனந்த காட்சியாய் மாறாரா கோணியில் கொண்டாரை கொன்ற மகிழ்ச்சியை வைகுண்ட சாமியாய் மாறாரா வைகுண்ட சாமியும் மாறாரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ எங்க ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ எங்க ஐயா சிவ சிவ சனிக்கிழமையா சந்தோஷமா சத்திய சாமியா வைகுண்ட சாமியா பட்டுக்குள்ளையாம் பல்லக்குவாக சாமி வைகுண்ட மகன விதியாய் குந்த மசாலியை கொண்ட திருமகன் அந்த மகிழனே மாறா ஐயா சிவ சிவ 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 எங்கள் ஐயா சிவ சிவ சத்திய சாமிய பத்து காட்சி சாமியும் சிவாகனை செய்து சிவ சிவ ஐயா 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 சிவ சிவ சத்திய சாமிய சாமி வைகுண்ட புள்ளி முந்தி கொண்ட தூயமல்லை ஐயா சிவ சிவ 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 கவனமா கவனமா பாருங்க ஆடினவன் சத்திய சாமிய சாமிய சூழன் செய்த முகத்தோடனை கொன்றவர் சுத்திய ஐயா சிவ சிவ 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 சத்திய சாமிய பக்தபதனைய புகழிமய பத்திரதான சாமி
சமய நடித்தவர் கருடன் வாழ்க்கையிலே இறை நாமத்தை நம்பியவர்களுக்கும் ஒரு நாடும் குறை இருக்கு.
ஆண்டவனுடைய அருள். அதனால ஐயா சொன்னாரு, நீ பெரியது நான் பெரியது பாப்போம் என்று வாழ்வார்கள் வேதமுள்ளோ. அன்பான பிள்ளைகள், அரங்கத்திலே உண்மையிலேயே நேரில் அவங்க பார்த்தோம் ஒரு சந்தோஷம். ஒரு முறைதான் வாய்ப்பு, அது 1.5 வருடம் தான் கிடைத்தது. மறுபடியும் அந்த வாய்ப்பு 5 வருடம் கிடைத்தால் நம்ம ஐயாவளிக்கு அது பெரிய சிறப்பாகும். உத்தரவு போடுற ஒரு நிலையில தானே ஆண்டவன் அருள் தருவான். அந்த நம்பிக்கை என்னுள்ளே இருக்கிறது. ஐயா நிச்சயம் எல்லோருக்கும் பிறகு ஐயா சொன்னது எல்லாரும் ஒரே வழிகின்ற நாம அடையாளம் எல்லாம் தேவையில்லை. அதான் இப்பெல்லாம் அடையாளமே போடப்படாதுங்கிற ஒரு நிலையில வந்துகிட்டு இருக்குது. அவன் ஒரு ஜனநாயக நாட்டில் அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போறான். உங்க பள்ளிக்கூடத்துல வேணா கட்டுப்பாடை வச்சுக்கோங்க. அங்க மாணவர்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சமமா போற மாதிரி ஒரு யூனிஃபார்மா போடுங்க. அங்கதான் யூனிஃபார்ம் வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன, அந்த யூனிஃபார்மா வச்சுக்கிங்க. அதுக்கு படி மக்களை வந்து மதத்தை காட்டி சாதியை காட்டி பிரிப்பதற்கு தூரம் போடுங்க. ஐயா வந்து ஒரு குலம் ஓரினம். அதுதான் ஐயா. இங்கே ஆண் பெண் பேதம் கூட கிடையாது. அது இந்த புதுப்பேட்டை தெருவை பார்க்கும்போதே தெரியுது. ஆணும் பெண்ணும் ஆனானே பெண்ணா